வெல்கம் டு ஐஎம்ஏ சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2022 வந்து மெடிக்கல் அட்டன் பண்ணக்கூடிய அந்த என்னென்ன டிஃபிகல்ட்டிலாம் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த வீடியோ வந்து போடுவோம். போன வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம்னா நம்ம எப்படின்னா மெடிக்கல் பற்றி 2021 ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் வீடியோ வந்து போட்டிருக்கேன். 2022 ஃபிசிக்கல் வீடியோவும் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 3 வீடியோ வந்து எஸ்எஃப்ஜிடியை பற்றி போட்டிருக்கேன். இது வந்து ஃபைனல் வீடியோவாக இருக்கும். ஃபைனல் வீடியோனா என்னுடைய மெடிக்கல் பற்றின ஃபைனல் வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 3 வீடியோ லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். எப்படி நான் வந்து ஃபிசிக்கல் அட்டன் பண்ணேன், எப்படிலாம் ஃபேஸ் பண்ணேன், எப்படின்னா உங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும். எப்படி நீங்கள் அதில் போய் எப்படி ஃபேஸ் பண்ணணும், என்ன ஏதாவது டிஃபிகல்ட்டி ஃபீல் பண்ணிங்கன்னா முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிற நல்லது தானே. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காது. நான் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். என்னுடைய ஃபிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லி போகிறேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோன்னா மெடிக்கல் 2022 நான் மெடிக்கலில் எப்படிலாம் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எல்லாம் பண்ணிக்கங்க. நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே வாங்க மெடிக்கலில் பொறுத்தளவு எனக்கு எங்கே போட்டாங்கன்னா மெடிக்கல் வந்து இடையப்பட்டி, மதுரை இடையப்பட்டி உங்களுக்கு தெரியும். அங்கே ஒரு பட்டாலியன் இருக்குது. அங்கே தான் வந்து எனக்கு வந்து மெடிக்கல் வந்து போட்டாங்க. மெடிக்கல் வந்து எப்போ போட்டாங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு ஆகஸ்ட்டில் வந்து ரிசல்ட் விட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஜூலையில் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. நான் வந்து ஒரு 4வது நாள் வந்து மெடிக்கல் வந்து போனேன். அங்கே போயிட்டு எப்படின்னா ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து ஒரு முருகன் கோயில் இருக்கும். அங்கே தான் வழிவிடு முருகன் கோயில். அங்கே ஸ்டே பண்ண காலையில் வந்து ஷார்ப்பாக வந்து ஒரு 6 மணிக்கு வந்து அங்கே ரிப்போர்ட் பண்ணிட்டேன். ரிப்போர்ட் பண்ணோடனே உள்ளேக்கு போயிட்டேன். கேட்டில் வந்து ஒரு சிக்னேச்சரு, நம்மளுடைய அந்த பேர், ரோல் நம்பர் பார்த்துட்டு ஐடி ப்ரூஃப், நம்மளுடைய ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு, அந்த இதை பார்த்துட்டு சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். சைன் பண்ண உடனே உங்களுக்கு என்னென்னா தம்ப் வைக்க சொல்லுவாங்க. லெஃப்ட் தம்ப்பு கரெக்டாக இருக்காங்க. இதுலேயும் வந்து பயோமெட்ரிக் மிஸ்மேட்ச்லாம் வரதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் எப்படி நீங்கள் எக்ஸாமில் வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி வந்து இந்த நுனியில் வச்சுருந்தா அந்த நுனியில் வைங்க. சப்போஸ் ஒரு சில பேர் இந்த சென்டரில் வச்சுருப்பீங்க, அந்த பாயிண்டில் வைங்க. எப்படி எக்ஸாமில் வச்சிங்களோ ஃபிசிக்கல் வச்சிங்களோ அதே மாதிரி வந்து இந்த ஃபிங்கர் வந்து நீங்கள் எப்போ தான் வந்து விழுவும். எனக்கு வந்து ஃபிசிக்கலில் விழுகலை, பட் மெடிக்கலில் வந்து மொபைலில் தான் வச்சுருந்தாங்க, பட் வந்து விழுந்துருச்சு. ஆனால் மெடிக்கல் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளைக்கு வந்து 120 தான். ஃபிசிக்கல் வந்து அப்படி கிடையாது, ஒரு நாளைக்கு 500 அந்த மாதிரி இருக்கும்போது 3 பேர் வந்து இது பண்ணுவாங்க. மெடிக்கலில் வந்து 2 டிவைஸ் தான் வச்சுருந்தாங்க. மொபைலில் வந்து ஃபிங்கர் வந்து ரிமூவ் எனக்கு வச்ச உடனே ஒன்று ஓகே ஆயிடுச்சு. ஓகே, அதோட சந்தோஷம். என்னடா ஃபிசிக்கலில் விழுகலை, இதில் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஹாப்பி ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை. அதோட மறுபடியும் அரேஞ்ச் பண்ணாங்க. உங்களுக்கு ஜஸ்ட் நம்பர் வந்து கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் நம்பர் ஃபிசிக்கல்லையும் ஜஸ்ட் நம்பர் கொடுப்பாங்க, மெடிக்கல்லையும் ஜஸ்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஜஸ்ட் நம்பர் கொடுத்தோடனே ஒரு வேனில் வந்து ஏற்றிட்டு யூனிட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி அங்கே உள்ளே ஒன்று இருக்கும். அங்கே டேரெக்டாக அவங்களை கொண்டு போக மாட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு செட்டில் கிளாக் ஸ்டேடியம் மாதிரி இருந்துச்சு. அங்கெல்லாம் எங்களை கொண்டு போய் ஃபஸ்ட் நாள் வந்து உங்களுக்கு வந்து அதே மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் நடக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் என்னென்ன செக் பண்ணுவாங்கன்னா உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட்டு. 10th தான் இதுக்கு குவாலிஃபிகேஷன். நீங்கள் வந்து 12th டிகிரி டிப்ளமோ கொடுத்துருந்தா அந்தளுடைய மார்க் ஷீட் எல்லாம் வந்து கேட்பாங்க, சர்டிஃபிகேட் கேட்பாங்க. 2வது என்னென்னா உங்களுடைய அந்த ஃபோட்டோ எல்லாம் வச்சுருந்தா கேட்பாங்கன்னு நினைக்கிறேன், அது சரியான ஞாபகம் இல்லை. டொமசியல் சர்டிஃபிகேட் வந்து மெயினாக பார்ப்பாங்க. டொமசியல் அதாவது நேட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க, ரெசிடென்சியல் இப்படின்னு சொல்லி 3 பேர் இருக்குது. டொமசியலுங்கிறது நேட்டிவிட்டி 2 1, ரெசிடென்சியல்னு சொல்லி தனியாகவே ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது. அது இசேவை மையத்தில் கேட்டால் தெரியும், ஒரு சில பேருக்கான தெரியாது. நேட்டிவிட்டி டொமசியல் 1, ஆனால் ரெசிடென்சியல் வந்து வேறு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இசேவை மையத்தில் நீங்கள் அப்ளை பண்ணி கேட்டால் கிடைக்கும். லாஸ்ட் 5 இயர்ஸ் வந்து எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அதை பொறுத்து வந்து மாறும். ஒரு சில நேரங்களில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சில இதில் வந்து கேட்டாங்க. சென்னையில் ஒரு சில கேட்டாங்க, இங்கே ஒரு சில ஒரே சர்டிஃபிகேட் இருந்தால் எது இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லி போன இடம் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இங்கே எப்படின்னா சிவகங்கையில் வந்து 2 சர்டிஃபிகேட்டுமே கேட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சில மிஸ்டேக் வந்து நீங்கள் வந்து முன்னாடியே எதாக இருந்தாலும் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டுமே நேட்டிவிட்டியும் அப்ளை பண்ணிக்கோங்க, ரெசிடென்சிலையும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அதுக்கப்புறம் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட், உங்களுக்கு கேஸ்ட் அன்ரிசர்வ்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் எந்த வேறு எதுவும் தேவையில்லை. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் எஸ்டி ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி ஓபிசியாக இருந்தால் அது வந்து வேணும். அவ்வளோதான் மேக்ஸிமம், அவ்வளோதான் கேட்பாங்க. வேறு ஒன்றும் பெருசாலாம் கேட்பாங்க. அப்புறம் ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு, உங்களுடைய நேம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. எப்படி உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, ஃபஸ்ட்டு உங்கள் அட்ரஸ் ப்ரூஃபு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்களே, அந்த இது ஒரு புக்லெட் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த புக்லெட்டில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பென்சில் பார்த்துட்டு டிக் பண்ணுவாங்க. டிக் பண்ணிட்டு 4 பேஜ், ஏன்னா 120 பேர் ஒரு நாளைக்கு வந்து கூப்பிட்டாங்க. ஒவ்வொரு ஆஃபீஸருக்கு வந்து 30 பேர் 1 by 1 வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே டாக்குமெண்ட் தான் செக் பண்ணுவாங்க. டாக்குமெண்ட் செக் பண்ணோடனே அவங்கள வந்து உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எங்களை வந்து மதுரை ஜிஹெச் வந்து கொண்டு போய் வந்து இது பண்ணாங்க. இங்கே மெடிக்கல் எப்படின்னா ஒரு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஆவடியை பொறுத்தளவில் அங்கே ஒரு டிஃப்ரெண்டாக இருந்திருக்கும். ஏன்னா ஆவடியை பற்றி எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து உங்களுக்கு தானே போன தடவை ஆவடி அட்டன் பண்ணவங்க ரொம்பவும் டிஃபிகல்ட்டிலாம் ஃபேஸ் பண்ணாமல் ரொம்பவும் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து மதுரை இடைப்பட்டி போனவங்க வந்து ரொம்பவுமே கஷ்டப்பட்டாங்க. ரீமெடிக்கல் போனவங்களும் சரி, டேரக்ட் ஃபிட் ஆனவங்களும் ஒரு சில கஷ்டங்கள் அனுபவிச்சு தான் இது பண்ணாங்க. அந்த மாதிரி வந்து இது பண்ணாங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் பதட்டமாக கூலாக இருக்கணும். ஏன்னா நானே வந்து
2-3 நாள் வந்து ரீமெடிக்கல் போட்டதை வச்சு அங்கே போடக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நம்ம நினைக்கிறது கடவுள் நடக்குமா, அதே மாதிரி அங்கேயே வந்து கடைசியில் போட்டு நிறையா இருந்துச்சு. அதை பற்றி சம்திங் வந்து சொல்கிறேன். உங்களுக்கு டாக்குமெண்ட் முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து ஃபுட்டு எதுவும் சாப்பிட்ணுன்னா சாப்பிட்டுட்டு கேண்டீன்ஸ் அங்கே வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. அங்கே வந்து சாப்பிட்டுட்டு உடனே உங்களுக்கு வண்டியில் ஏற்றி ஜிஹெச் கொண்டு போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து 3 டெஸ்ட்டு வந்து இது பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு வந்து எக்ஸ்ரே எடுக்க போயிட்டாங்க. எக்ஸ்ரே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பிளட் சாம்பிள் வந்து கொடுத்தோம். பிளட் சாம்பிளுக்கு அப்புறம் எக்ஸ்ரே ஜஸ்ட்டுக்கு தான் எக்ஸ்ரே எடுப்பாங்க. வேறு ஃபுல் பாடி எக்ஸ்ரேலாம் வந்து எடுக்க மாட்டாங்க. ஒரு ஃப்ரெண்டு வந்து கமெண்டில் வந்து கேட்டிருந்தா ஃபுல் பாடி என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு இதை 3 கம்ப்ளீட் பண்ணோடனே ஃபஸ்ட் டே வந்து கம்ப்ளீட் ஆயிரும். நீங்கள் உடனே அதை முடித்தோடனே மத்தியானம் ஒரு 2-3 மணி ஆயிரும். அதோட வந்து மத்தியானம் அங்கேயே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஜிஹெச் ராஜாஜி ஜிஹெச் அங்கே தான் வந்து எங்களுக்கு நடந்துச்சு. ஆர்டிசியில் இருந்தால் அப்படி சிவகங்கை வந்து ஏற்றிட்டு போயிடுவாங்க. அங்கே வெளியே ஏற்றிட்டு போய் அங்கே இது பண்ணிடுவாங்க. 2 இடம் தான் உங்களுக்கு போட மோஸ்ட்லி அதிகமாக இருக்குது. சிவகங்கை இல்லை சென்னை அல்லது இது சென்னை 3 இடத்துல ஏதாவது ஒன்று. இங்கேனா சிவகங்கை ஆர் இடைப்பட்டி 2ல் ஏதாவது ஒன்று தான். அதை முடித்தோடனே அவங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. ஜிஹெச்சில் வந்து இந்த 3மே முடித்தோடனே, அதாவது ஃபஸ்ட் டே வந்து இது விதமான டாக்குமெண்ட்டு உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு ஸ்கேன் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து யூரின் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட்டு சாம்பிள் வந்து எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து இது கண்டுபிடிப்பாங்க. அதாவது வந்து அந்த பிளட்டில் வந்து ஹீமோக்ளோபின் லெவல் அதாவது 12க்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். 17க்குள்ளே 12க்கு மேலேயா 13 சரியாக தெரியல. அந்த ஹீமோக்ளோபின் லெவலை வந்து செக் பண்ணிவிட்டு பிளட் சாம்பிள்ஸ் வந்து எடுத்தாங்க. 2 சாம்பிள் எடுத்துகிட்டு அதிலே வந்து உங்களுக்கு வந்து எல்லா இதுவும் வந்து கொடுத்துருவாங்க எல்லாம். அதுக்கப்புறம் போயாச்சு. அடுத்த ஃபஸ்ட் டே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டே கம்ப்ளீட் ஆகிட்டு முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே உள்ளேக்கு வரட்டு மறுபடியும் அதே மாதிரி செக் பண்ணிட்டு உள்ளேக்கு விட்டுட்டாங்க. உள்ளேக்கு விட்டோடனே ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே பார்த்துட்டு மறுபடியும் வந்து சாப்பிட விட்டு மறுபடியும் மெடிக்கலுக்கு கொண்டு போயிட்டாங்க. மெடிக்கல் எப்படின்னா ஒவ்வொரு டாக்டருக்கு வந்து 30 பேர் வந்து கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு மொத்தம் வந்து அன்றைக்கி வந்து 4 டாக்டர் வந்து பார்த்தாங்க. 4 டாக்டர்னா ஒவ்வொரு டாக்டருக்கு வந்து 30னா 120 பேர் வந்து ஒரு நாளைக்கு வந்து மெடிக்கல் செக் பண்ணாங்க. ஆவடியில் வந்து அதே மாதிரி தான். ஃபஸ்ட் எடுத்தோடனே மெடிக்கல் வந்து மெடிக்கல் போயிட்டோடனே ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து மெடிக்கலுக்கு ஃபார்ம் ஒரு 4 ஃபார்ம் மாதிரி இருக்கும். அதோடைய உங்கள் நேமு, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, அந்த ரோல் நம்பரு, உங்களுடைய ஃபாதர் நேம், ஹால் டிக்கெட் அதுக்கு மாதிரி தனியாக கொடுப்பாங்கன்னு சரி ஞாபகம் இல்லை. அதெல்லாம் வந்து உங்களுக்கு சார்ட் மாதிரி இருக்கும். அதில் கொடுத்து உங்களுக்கு பேசிக் டீட்டெயில் ஃபஸ்ட்டு வேகமாக சீக்கிரம் ஃபுல் பண்ண சொல்லுவாங்க. ஃபுல் பண்ண சொன்னோன்னே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு டாக்டர் வந்தாப்புல அவர் வந்து எப்படி செய்வாங்க ஃபஸ்ட்டு வந்து ஜம்ப் பண்ண சொல்லிட்டார். எப்படின்னா ஹாஃப் ஜம்ப்பு குதிங்கால் கீழே படாமல் நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து நல்லா ஜம்ப் பண்ண சொல்லிட்டாருன்னா ஜம்ப் பண்ண சொன்னாலும் அந்த வெரிகோஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நரம்பு வந்து வெறியை புடச்சிட்டு வந்துடும். அதுக்காண்டி தான் வெரிகோஸுங்கிறது உங்களுடைய அந்த முட்டி இருக்குல்ல, இப்போ இது வெளி சைடு முட்டினா இதுக்கு இன்னரில் உள் சைடு வந்து உங்களுக்கு வந்து நரம்பு வந்து சுருண்டுக்கிட்டு வந்து தெரியக்கூடாது. அதான் வந்து வெரிகோஸ். அதைத்தான் எங்களுக்கு வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தாரு. லைட் அடித்து பார்த்தாப்புல. லைட் அடித்து பார்த்துட்டு அந்த வெரிகோஸ் யாருக்கு நரம்பு சுருண்டுருக்கான்னு பார்த்தாங்க. 30 பேரில் வந்து எனக்கு வந்து யாரும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து கை கால் பெண்டு வந்து பார்த்தாங்க. கை வந்து பெண்டாக இருக்கா கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு ஸ்கேலு, ஒரு ரெக்டாங்கிள் ஸ்கேலு, அந்த ட்ரையாங்கிள் இருந்துச்சு. அதை வச்சு இந்த ஜாயினில் வந்து பார்ப்பாங்க எவ்வளோ டிகிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை ஃபஸ்ட் செக் பண்ணிட்டு ஒவ்வொரு விரலும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. நீட்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா. ஒரு சில நர்வஸ் ஆகும். இப்படி ரொம்பலாம் வந்து நர்வஸ் ஆகும். லைட்டாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கைகால் நீட்டி இப்படி வந்து மடக்கி இது ஒன்று சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு தடவை அந்த டாக்டர் வந்து ஒன்று ஃபேஸ் பண்ணிட்டார். எப்படின்னா இந்த விரலோட வந்து ஒரு ஆளுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. அதை வந்து எப்படியோ டம்மி செஞ்சு கொண்டு வந்தாங்க. இதில் நீட்டி இது பண்ணும்போது டக்குன்னு வந்து கீழே விழுந்துச்சு. அதோட வந்து அதை ரொம்பவும் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒவ்வொரு விரலையும் இழுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மெடிக்கலுக்கு எங்களுக்கு செக் பண்ணும்போது எதுவும் மாதிரி எதுவும் ஒரு டாக்டர் செக் பண்ணும்போது இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்தாலும் அடுத்து வந்து அந்த மாதிரி எல்லாருக்கும் விரலை வச்சு செக் பண்ணாங்க. விரலை பார்த்தோன்னே அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வந்து காதில் வந்து இங்கே எப்படின்னா சென்னையை பொறுத்தவரை சும்மா வெறும் லைட்டு தான் அடிச்சு பார்த்தேன். இங்கே எப்படின்னா அதுக்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு மிஷின் மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் கொக்கி மாதிரி இருக்கும். லைட்டாக அந்த ஹேர் கேமரா வச்சு அது லைட் தெரியும். அதில் உள்ளே ஒரு சுற்றி அப்படி லைட்டாக எல்லா இதுவும் ஜவ்வுலாம் கரெக்டாக இருக்கான்னு அப்படி 2 காதையும் பார்த்தாரு. ப்ளஸ் வந்து மூக்கில் வந்து இந்த ஜவ்வு மாதிரி ஒரு இடத்துல ஒரு சில பேருக்கு வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மூக்கில் ஜவ்வு இது ஒன்றாலும் உங்களுக்கு வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி மார்க் பண்ணுவாங்க. அவங்கள மூக்கில் ஜவ்வு எதுவும் வளர்ந்துருக்கா அப்படின்னு சொல்லி லைட்டாக வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஐ செக்கப் வந்து பண்ணுவோம். ஐ கரெக்டாக வந்து ரொட்டீன் ஆகுதா அப்படின்னு சொல்லி இந்த விரலை வச்சு இப்படி தான் எங்களுக்கு நார்மலாக செக் பண்ணார். அதுக்கப்புறம் எதுவும் லேசர் இது பண்ணியிருந்தாலும் லைட் அடிச்சு தான் பார்த்தா. ஒரு சில பேர் சைடில் லைட் அடித்தா அந்த எதுவும் உள்ளே சதை எதை வளர்ந்துருந்தால் வந்து உங்களுக்கு கண் அந்த இதில் இருந்து வந்து அடிச்சிருந்தால் வந்து அந்த தெரியும். அதுக்கப்புறம் டென்டல் பாயிண்ட் வந்து செக் பண்ணார். டென்டல் பாயிண்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னா 14 பாயிண்ட், கீழே 14 மேலே 14 இருந்தால் போதும். மொத்தம் வந்து 14 32 பாயிண்ட் இருக்கணும். உங்களுக்கு 14 இருந்தால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பூச்சிப்பல் டென்டலில் சொத்தப்பல் இருந்தால் கேவிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அடைச்சிட்டு போயிருங்க. மோஸ்ட்லி காதை வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. 2 சைடுமே ஒரு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு காதுக்கு வந்து 100 ரூபா 2 கொண்டை கொடுப்பாங்க. இல்லை பேஸ்ட் ஏதாவது மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும், அதை வாங்கி வந்து ஊற்றிக்குங்க. இல்லைனா வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காதை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. மூக்கையும் நல்லா க்ளீன் பண்ணிக்க, டஸ்ட்டு இல்லாமல் நல்லா இது பண்ணுங்கள். ஐயெல்லாம் நல்லா பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பல்லு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணாங்க. ஒரு சிலருக்கு வந்து அந்த ரெட்டினால் வந்து கரெக்டாக இதாகலை. இப்படி இது பண்ணும்போது
இப்படி சம்திங் நிப்பாட்டும் போது லைட்டாக ஒரு ஷேக் மாதிரி ஆயிடுச்சு. அதோட வந்து அவர் வந்து மார்க் பண்ணிட்டான் எங்கள் இதில். அது வந்து ரெட்டினால் அந்த கண்ணோட அந்த இது வந்து சரியாக நிற்கலை, குவியலை ஒரே இடத்துல லைட்டாக ஷேக் ஆகும். அவரை வந்து மார்க் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கால் கரெக்டாக இருக்கா. அப்புறம் வந்து 90 டிகிரி வைக்க சொல்லிவிட்டு நமக்கு வந்து கீழே அந்த 2 முட்டியும் ஒட்டுதா அப்படின்னு நாக்னி வந்து செக் பண்ணார். மோஸ்ட்லி எங்கள் இதில் வந்து ஒரே ஒருத்தவருக்கு மட்டும் லைட்டாக ஒட்டுச்சு. அவளுக்கு வந்து எக்ஸ்ரே டெஸ்ட் எடுக்க சொன்னார். எக்ஸ்ரே வந்து எடுக்க சொன்னார். ரீமெடிக்கல் அதை பற்றி நான் தனியாக வந்து சொல்கிறேன். ரீமெடிக்கல் நான் எப்படி அட்டன் பண்ணேன், எவ்வளோ நாள் இருந்தேன், அதை வந்து தனியாக சொல்கிறேன். இப்போ வந்து மெடிக்கல் ஃபஸ்ட்டு வந்து முடிச்சுக்கிறேன். நாக்னி வந்து செக் பண்ணால் நாக்னி வந்து யாருக்கும் இல்லை, ஒருத்தருக்கு மட்டும் இருந்தாங்க. அதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னாங்க. நாக்னினா உங்களுக்கு 2 முட்டி வந்து ஒட்டக்கூடாது. ஒரு விரலையே வந்து போகிற அளவுக்கு வந்து அந்த இதில் கேப் இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு நாக்னி இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இருந்தே வந்து நீங்கள் அந்த இடத்துல ஒரு செங்கலை வச்சு நல்லா காலில் இங்கேயும் கெட்டி, கீழே கணுக்கால் இருக்குல்ல, அந்த 2 இடத்துலையும் கெட்டி நல்லா படுத்தினா கிட்டத்தட்ட சரியாக இருக்குது. ஒரு 6 மாதம் இருக்கும். ஆனால் மிகுந்த வலியும் இருக்கும் உங்களுக்கு அதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு. அது வந்து சும்மா சாதாரண விஷயம் இல்லை. நாக்னியை முடிஞ்ச அளவுக்கு காலை அவாய்ட் பண்ணி வைக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா அந்த உட்காந்து எந்திரிப்போம்ல, காலை விரிச்சு அந்த மாதிரிலாம் பொசிஷன்லாம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நல்லா பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதாகும். ஒரு 6 மந்த்து ஆகணும். ஒரு ஃப்ரெண்டு வந்து சொன்னாப்புல